இந்த மாதிரி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கலங்க. எனக்கே சிரிப்பா வந்துருச்சுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சாப்பர கழுவி ஊத்துனேன் இல்லையா? "என்னையாடி கழுவி ஊத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து சாப் பண்றேன். கையோட வந்துருச்சுங்க. அத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. இனிமே இத வந்து பாக்ஸா தான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாரி தான் யூஸ் பண்ண முடியும்னு எடுத்து வச்சுட்டு, என்னடா பண்றதுன்னு நெக்ஸ்ட் வேற மாதிரி கொஞ்சம் அப்டேட்டடான ஒரு சாப்பர் தான் வாங்கணும் அப்படின்னு நெனச்சிருக்கிறேன். சோ நமக்கு சிம்பிளா இந்த மாரி ஆம்லெட் போடுறது இந்த மாரிக்கு தாங்க தேவைப்படுது. மத்தபடி வேற வேலை இல்ல அதுக்கு. சோ அதனாலதான் இதை வாங்கினது இந்த மாதிரி ஆயிப்போச்சு. சரின்ட்டு இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நான் பண்ணவே மாட்டேன், ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. அதுவும் இதே ரெசிபி தான் இருக்கும், பிரெட் ஆம்லெட் தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆனா ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு லேட்டா எந்திரிச்சாங்களா, சரி நம்ம பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த வெங்காயத்தை கட் பண்றதுக்குள்ள கண்ணெரிச்சலோட பண்ணிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் ஆட்டத்தை பாத்தீங்களா, பாட்டை போட்டுக்கிட்டு. சரின்னு எல்லாருக்கும் ஆம்லெட்டை போட்டு பிரெட் ஆம்லெட் எல்லாம் பண்ணி கொடுத்தேங்க இன்னைக்கு. சரி மதியம் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி போங்க போங்க அப்படின்ட்டு வேலையை முடிச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.